அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். இன்றைக்கி கருத்து இல்லைங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக பேசுவோமே. யமதர்மராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு தடவை பூமிக்கு வர்றப்போ ஒரு அழகான பெண்ணுக்கிட்ட தன்னுடைய மனசை பறி கொடுக்குறார். அவள் மானுட பெண்ணு தான் அப்படின்னாலும் அவள் கூட கொஞ்ச காலமாவது வாழணும்னு இவருக்கு ஆசை. அந்த மானுட பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனார் ஆகிறாரு. அவர் மணந்துக்கிட்ட பெண்ணு நல்லவ தான், இருந்தாலும் நாளாக யமனுக்கு அவன் மேலே சலிப்பு தட்டிடுது. மேலுலகம் போகலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறார். ஆனால் தன்னோட பிள்ளை மேலே இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டுட்டு போகிறக்கும் அவருக்கு மனசு வரல. மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனசு விட்டு அவங்ககிட்ட பேசுகிறார். மகனே, நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும், மரண தருவாயில் இருப்பவர்கிட்ட கூட நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நீ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக விதைக்கணும். அது எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்குறார். ஒருத்தர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கே இருப்பேன், உனக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவேன். நான் அங்கே இருந்தால் நீ அவருக்கு வைத்தியம் செய்யாத. நீ வைத்தியம் செஞ்சு அவர் இறந்து போனால் உன்னுடைய புகழ் குறைஞ்சி போயிடும். அதனால் யாருக்கு வைத்தியம் நீ செஞ்சாலும் நான் அங்கே இல்லைன்னா தைரியமாக மருந்து கொடு, அவன் கண்டிப்பாக பிழைச்சிக்குவான், உன்னுடைய புகழ் மேலும் மேலும் பரவும் அப்படின்னு சொல்கிறாரு யமன். மனைவி கிட்ட சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் மகனை மட்டும் அணைச்சி கண்ணீர் விட்டுட்டு யமதர்மராஜா நழுவி மேலுலகம் போயிடுறார். மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான். அவன் வைத்தியம் செஞ்சால் எப்படி இருக்கிறவனும் பிழைச்சிக்கிறான். ஒருவர் கூட சாகவே இல்லை. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை, அதாவது யமனை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியில் போகிறான். அவர் அங்கே இருந்தார் அப்படின்னாக்க அவன் அந்த நபருக்கு இவன் வைத்தியம் செய்யறதில்லை. அதனால் இந்த வைத்தியர் கைவிட்டுட்டா கண்டிப்பாக மரணம் தான் அப்படின்னு ஊரே இவரை புகழுது. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊர் அரசனுடைய மகள் நோய்வாய்ப்படுறா. யார் வைத்தியம் பார்த்தும் பலன் இல்லை. இவனை இந்த மருத்துவனை அழைச்சி தன்னுடைய மகளை காப்பாற்றினா அவளையே உனக்கு மனைவியாக தர்றேன், இந்த ராஜ்யத்தையும் தர்றேன்னு சொல்கிறாரு ராஜா. அவள் படுத்துருக்குள்ள அறைக்கு போனால் வைத்தியனுக்கு அதிர்ச்சி. யமன் நின்றுக்கிட்டு இருக்கிறார். வைத்தியம் செய்தால் கண்டிப்பாக அவள் பிழைக்க மாட்டாள். ஆனால் அவள் பிழைச்சிட்டான்னா அழகான அந்த ராஜகுமாரி, இந்த ராஜ்யம் எல்லாமே அந்த மருத்துவனுக்கு கிடைக்கும். இடைஞ்சலாக அப்பா குறுக்க நிற்கிறார். எப்படி அவரை விரட்டுறது? பளிச்சுன்னா அந்த பையனுக்கு ஒரு யோசனை. வாசல் பக்கம் பார்த்து கத்துறான். அம்மா, அப்பா உள்ளே இருக்காருமா, ரொம்ப நாளாக அப்பாவை காணோன்னு தேடினியே, இங்கே இருக்கார் அப்படின்னு கத்துறான். அவ்வளவுதான், துண்டை காணும் துணியை காணுன்னு யமன் ஓட்டமாக ஓடியே போயிடுறாருங்களாம். கட்டுனது யமனாக இருந்தாலும் இல்லை எவனாக இருந்தாலும் மனைவிக்கு பயந்து தான் ஆகணும். இந்த கதையில் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஏன் என்ன அப்படிங்கிற கருத்து கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிரிச்சிட்டு மகிழ்வோடு எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.